டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 குரூப் 4இல் கேட்கப்பட்ட ஒரு கணித வினாவுக்கான விடையை தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் பாருங்கள், எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையேயான விகிதம் கொடுத்துருக்காங்க 2:1 அப்படின்னு. அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயருக்கும் இடையேயான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாகவே எக்ஸ் ஒய் வேல்யூவை இங்கே அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 2ம் ஒய்க்கு பதிலாக 1ம் இங்கே அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயருக்கும் இடையேயான விகிதம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 1 நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எக்ஸு பதிலாக 2 அப்ளை பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் மைனஸ் ஒய்க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் டிவைடட் பை கீழே எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 2, தட் இஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 1, ஸோ 1 ஸ்கொயர். இப்போ மேலே பாருங்கள், 2 ஸ்கொயர் அப்படின்னா 4, ஸோ 4 மைனஸ் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, ஸோ 4 மைனஸ் 1. தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரில் பாருங்கள், 2 ஸ்கொயர் அப்படின்னா 4 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் அப்படின்னா 1, 4 ப்ளஸ் 1. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரில் நமக்கு 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3 கிடைக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரில் 4 ப்ளஸ் 1 வந்து 5 கிடைக்குது. ஸோ ரெண்டுக்கும் இடையான விகிதம் 3:5. ஸோ ஆன்சர் இஸ் டி.